நான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அதான் அந்த ரகலை வித்ரா மற்றும் சில்மிஷம் வித் சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் சேனல் தானா. ம்ஹும். ஸோ நாங்க வந்து ஆர்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செலிபிரிட்டிஸ் கூடயும் வந்து ஒரு நாட் இன்டர்வியூ, நான் பாட்காஸ்ட் செஷன் மாதிரிண்ணா. இந்த ஓகே. கேள்விதான் அப்படின்னு வச்சு கேட்கறத விட மோலைக்கு ஒரு ஒரு ஹவர் அவங்க கூட ஒரு சிட் செஷன் மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் அப்படி. ஓகே. ஸோ நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு வந்து அவன் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணது வந்து சரண். ஆமா ஆமா, சரண் பேர் இருந்தது. ஓகே. ஸோ நாங்க ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி மலேசியா கிளாம்தான் யூஎம்கேல வந்து பேச்சுலர்ஸ் படிக்கிறோம் நான் என்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ்ல. வாவ், ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ ஸோ நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கிற ப்ராஜெக்ட் ஆர்ட் ஸ்பாட்ன்றது. அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நாங்கள் தேவகுரு அண்ணன் அவங்க கூட பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அப்படி நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப சரி யாருக்கிட்ட தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப அப்பதான் வந்து ஞாபகம் வந்துச்சு நம்ம கார்த்தி சாமலன் அண்ணனை கேட்கலாமே அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நாங்களும் ஒரு ஹோல் டீம் அப்படியே உங்களை எப்படி ரொம்ப கஜா பண்ணி சாரம் புஷ் பண்ணி ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். தேங்க்யூண்ணா. என்னன்னா அன்னைக்கு ஒர்க் ரொம்ப லேட்டா முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அது லாஸ்ட் மினிட் சேனல்னால ஒன்றும் செய்ய முடியல, போக வேண்டியதா போயிடுச்சு. பட் இப்போ ஓகே தான். சொல்லுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்லுங்க என்ன பண்ணணும். இல்லண்ணே, ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு பாட்காஸ்ட் செஷன் தானே. ஜஸ்ட் உங்க லைஃப் பத்தி பேசுறது, ஃபன்னா பேசுறது. நாங்க சில கேள்விகள் இருக்கு எங்க கிட்ட, அது உங்ககிட்ட கேட்கறப்ப நீங்க அப்படியே ஜஸ்ட் ஷேரிங் செஷன் மாதிரி தானே. கூல். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்த்திக் சாமலன் அவர்கள் அப்படின்றவங்க வந்து எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர்னா. அவர் வந்து கேட்டா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இல்ல ஏன் நான் சொல்றேன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த அடைமழை கால மூவிலாம் வந்து டாப் 3லலாம் இருந்திருக்கு மலேசியால இதெல்லாம். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட்னா உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன்றப்ப நான் அந்த படத்தை போய் அப்பதான் போய் பார்த்தேன். ஓகே. சரி போய் பார்ப்போம், ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து உங்க படத்தை வந்து யூடியூப்ல பார்த்தது அப்படிதான். பட் நீங்க அதை அவ்வளவு கோர்வையா கொண்டு போயிருந்தீங்கன்னா எப்படி வருதுண்ணா அந்த ஐடியா? ஏன்னா நீங்க பாருங்க, நான் நிறைய நோட் பண்ண விஷயம் என்னன்னா அந்த சூரியன் சந்திரன்ன்ற ஒரு கான்செப்ட், அதுக்குள்ள வந்து ஒரு சுப்பிட்ட கொண்டு வர ஒரு கான்செப்ட். ஏன்னா வந்து நிறைய மலேசியன் மூவிஸ்ல இந்த ஒரு கோர்வையா கொண்டு போறத வந்து நான் அவ்வளவு பார்த்திருக்கேன். இதுல வந்து இன்னும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அது எப்படி நான் உங்களால முடியுது? ஃபர்ஸ்ட் அவரு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார்? RWS வந்து அண்ணே வணக்கம் அண்ணே, சரண் கணபதி. வணக்கம் வணக்கம் யா. தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங். Thank you so much. Hope you're doing. அண்ணே தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ணே. நாங்க ரொம்ப எங்கேயோ புண்ணியம் பண்ணிருக்கோம் அண்ணே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரினா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா யாராவது வந்துருவாங்க, அவ்வளவுதான். இது ஒன்றும் இல்லை. அண்ட் ஐ ஹோப் என்னோட சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பில்டின் என்ன மேக்கோட தான் பாய்க்கிறேன். ஸோ ஜஸ்ட் செக்கிங் வித் யூ கைஸ். If it is that okay, then good. Okay, right. Sorry, என்ன கேட்டீங்க? அந்த படங்கள் வந்து என்ன கோர்வையை பத்தி பேசணுமா? இல்லண்ணா, ரொம்ப கோர்வையா ஒரு படத்தை கொண்டு போறீங்க, இந்த ஃபார்ம் மூவியா இருக்கட்டும் எதுவுமே இருக்கட்டும். ஓகே. இல்லை ஆக்சுவலி நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் படிச்சது இல்லை. நான் வந்து சொந்தமாக படிச்சது தான். நான் வந்து பட் புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக்கு இருக்கு. ஃப்ரான்சிஸ் கிளிபான்னு சொல்லிட்டு அவங்க எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கோட ஆரம்பமே ஆக்சுவலாக வந்து ஒரு கதையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றியும் டைரக்ஷன் பற்றின ஒரு புக்கு. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, நீ சொல்ல போகிற ஒரு கதை வந்து அந்த கதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா, அந்த அந்த புக்கில் அவங்க சொன்ன கதைப்படி வந்து அந்த ராஜா வந்து அந்த ஒரு பர்சனை வந்து கொல்றதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ கேட்பாரு, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த பர்சன் வந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், அதை சொல்லி முடிச்சிட்டோன்னே எனக்கு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுவார். சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் வந்து இப்போ அந்த கதை எவ்வளோ என்கேஜிங்காக சொன்னால் அந்த ராஜா அந்த கொல்றதை தள்ளி போட்டு அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ ராஜாக்கு காலையிலே வேலை இருக்கு, அந்த ராத்திரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நைட்டு ஒரு 12 to 6 தான் அவங்க டைம் இருக்கு. அந்த 6 ஹவருக்கு அவங்க அவ்வளோ என்கேஜிங்காக அந்த கதையை சொன்னலாம். அந்த ராஜா விரிஞ்சதே மறைஞ்சிட்டாராம். ஸோ பார்த்துட்டு அடடா விரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு, சரி அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டப்ப, இல்லை காலி ஆயிடுச்சு, நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமால சரி நான் போயிட்டு வந்துட்டு நான் திரும்பி கேட்பேன், அந்த கதையை முடிச்சுட்டு தான் நான் கொல்லுவேன்னு சொன்னாராம்.
அந்த கதையை அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு சொன்னாங்களாம். அன்டில் அந்த ராஜாவே வந்து அந்த பர்சன் மேல காதல விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண அந்த புக்கை விட அந்த புக்ல ஆரம்பிச்ச இந்த கதை என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. என்னன்னா, படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆளுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜா தான். என் படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனுமே அந்த ஒவ்வொரு ராத்திரி தான். ஸோ நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் ஷுவர் என்னோட கதை வந்து இட் ஷுட் பி என்ன சொல்லுவாங்க, இன் என்கேஜிங் மேனர். அடுத்த நாள் அவன் திரும்பியும் அந்த கதையை ஸோ அடுத்த சீன் அவன் உட்காரணும், அதுக்கு அடுத்த சீன் அவன் உட்காரணும். அன்டில் அந்த படம் முடியும் போது தான் அவன் டிசைட் பண்ணணும், நான் ஒரு நல்ல படம் பார்த்துட்டேன், ஓகே எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த கல்யாணன்றது அவன் வெளியே போயிட்டு இன்னொரு 5 பேர்கிட்ட சொல்லுவான்ல, சார் அந்த படம் பார்த்தேன் நல்லா இருக்குடா அப்படின்னு. ஸோ இது நடக்கணும்னா படத்தில் இருக்கிற ஒவ்வொரு காட்சியுமே அவனுக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவன் அந்த கதைக்காக வெயிட் பண்ணணும். அடுத்து ஸோ இது மட்டும் தான் என் மைண்டில் இருக்கும். ஸோ இதை மட்டும் தான் வச்சு நான் கதை எழுதுவேன். திரைக்கதையும் இதை மட்டும் தான் எழுதுவேன். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேஜ் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராத்திரிக்காக தப்பிச்ச கதை மாதிரி இருக்கும். அது திரும்பி வந்து படிக்கும் போது கோர்வைக்கு போகும்போது ஐயோ இது தள்ளுதே வெட்டுதே அப்படின்னு தோணும். ஸோ திரும்பி உட்காந்து எழுதுவோம். ஸோ ஐ திங்க் அந்த ரீரைட்டிங் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இங்கே ரீரைட்டிங் ப்ராசஸ் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ரீரைட்டிங் ப்ராசஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் அந்த என்கேஜிங் ஃபேக்டரை வந்து நானும் ரொம்ப என்கேஜிங் எடுக்கிற ஆள். நான் ரொம்ப ஹைப்பர் ஸ்பீட் படம் எடுக்கிற ஆள் கிடையாது. நான் ஸ்டில் இன்னும் அனலாக் அந்த கிளாசிக் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற ஐ டோன்ட் பிலீவ் இன் அந்த 1.5 மணி நேர படம் விதின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்கிற கதைகளில் எனக்கு இன்னும் அந்த மாதிரியான ரைட்டிங் தெரியல. எனக்கு இன்னமும் ப்ராப்பர் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ராப்பர் கான்ஃப்ளிக்ஸ்க்கான பில்டப்ஸ் கொடுக்கணும், அந்த கான்ஃப்ளிக்ஸ் நடுவில் பிளாட் ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அங்கேருந்து கதையை செகண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், மறுபடியும் அந்த ஹீரோ ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணணும், அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வந்து அந்த கதைக்குள்ளார பூந்து ஜெயிக்கிறான் அப்படின்ற இந்த கிளாசிக் ரைட்டிங்கை தான் நான் இன்னமும் ஐ திங்க் அது கொடுக்குற அந்த ஹை இருக்குல்ல அந்த படம் முடியும் போது, அது எனக்கு இன்னும் வேற எதுவும் கொடுக்கல. ஸோ ஐ எம் ஸ்டில் டூயிங் அ கைண்ட் ஆஃப் ஸ்லோ பேஸ்டான்னு தெரியல, பட் டெஃபினெட்லி நாட் ஓவர் ஹை. அந்த படன்னு போகிற படம் கிடையாது என் படங்கள். அரை தான் சொல்லுவேன். கதைக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அந்த 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 செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அதை ரிப்பீட்டட்லி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஃபேக்டர் தான். நண்பா நீ கேள் நண்பா அண்ணன்கிட்ட. பெர்ஃபெக்ட்ண்ணே, சூப்பர். ராம், ஜஸ்ட் செக்கிங், என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? யா இட்ஸ் கிளியர், பட் உன்னோட விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு, பார்த்துக்கோ. அப்படியா? அது லைக் ஃபைனல் டிராஃப்ட்ல கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அண்ணே, இப்போ சொன்னதே என்ன அவ்வளோ அழகா ஒரு கதை மாதிரியே சொல்லி முடிச்சிட்டீங்க. நாங்களும் இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அதுதான் உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரிங்க, நான் ஆக்சுவலி கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன். ஒரு டக்குன்னு ஒரு சில வேலை வந்ததுனால நான் ராம வந்துட்டு கொஞ்சம் இது பண்ண சொல்லிட்டு நான் டக்குன்னு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் தாமதத்துக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ அதையும் தாண்டி ஸோ அதையும் தாண்டி நான் வந்து சொல்ல விஷயம் வந்துனேன், நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். லைக் கொஸ்டின்ஸ் நம்ம லைக் ராம் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபார்மலாவும் இருக்காதுண்ணே. லைக் உங்களை பத்தி கேட்போம், உங்க லைனப் பத்தி, அதெல்லாம் நார்மலா இருக்கிறது தான். பட் அதையும் தாண்டினே உங்க சைல்ட்ஹுட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குண்ணே, அதெல்லாம் கேட்கலாமா அப்படின்ட்டு ஒரு சின்ன தாட் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஓகே, ஸோ 2014 மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கதவு திறந்துச்சு. 2014 அதுக்கப்புறம் 2014 தானே? 2012. ஆல்ரைட். ஸோ மெல்ல திறந்தது கதவுன்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு கதவு திறந்துச்சு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இல்ல கூல் பிரச்சனை இல்ல. ஓகே சூப்பர்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரிசையா மாங்கல்யம், தந்து நானினா, அச்சம் தவிர், என் வீட்டு தோட்டத்தில், த ஃபார்ம், சுகமாய் சுப்புலட்சுமி, கல்யாணம் டு காதல், நரேன், கல்யாணம் டு காதல் சீசன் 2, அடைமழை காலம் இப்போ ரீசென்ட்லி. ஸோ இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, வெப் சீரிஸ் எல்லாமே. ஸோ நாங்க வந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப வியந்திருக்கோம். இந்த இந்த ஒரு சீன் குறிப்பிட்ட பத்தி பேசியிருக்கோம், நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஸோ நாங்க வியந்து பார்க்குற அந்த அந்த கிரியேஷன்ஸை அதை கொண்டு வர்றது நீங்க. ஸோ இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றதுல, இன்டர்வியூ சொல்றது நம்ம சிட் சேட் பண்றதுல, கொஞ்சம் ஃபன் டாக் இதெல்லாம் பண்றதுல நான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு அதை சொல்லணும் உங்களுக்கு முதல்ல அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அதை சொல்லணும்னு ஒரு எங்க கடமை அது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப குழந்தை இன்னைக்கு அண்ணனை பார்த்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நார்மலா பேசலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இல்லண்ணா நீங்க இதுதான் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்ல இல்ல நண்பா, முதல் பாக்குறோமா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் கரெக்டா போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு இந்த விஷயம் தாங்க. ரொம்ப ஹம்பலா இருக்கீங்கண்ணே எல்லாருமே. சரி, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண இதே மாதிரி ஷோல வந்துட்டு லைக் தேவகுரு அண்ணன், ஸோ சத்யாபாமா அண்ணனை வந்து பண்ணும்போது அவங்களும் இதே மாதிரி வெரி ஸ்பாட்டிங். ஸோ நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே இப்படித்தானா? நாங்க தான் இத்தனை நாளா வேற மாதிரி தப்பா எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம். தப்பா மீன்ஸ் தப்பா இல்லை, நம்மளாம் மெசேஜ் பண்ணா ரிப்ளை கிடைக்குமா இந்த மாதிரி. ஐ திங்க் அந்த ரெண்டாவதா நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் உண்மையா சொன்னா நாங்க யாரும் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நடந்துக்கவே இல்லை. நீங்க ரோட்ல பார்த்தாலும் இப்படிதான் இருப்போம். நாங்க அப்படியே தான் இருக்கோம் எல்லாருமே. ஏன்னா நம்மளும் உங்களை மாதிரி தானே, ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லையா. நாங்களும் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு 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 என்ன ஒரு ஒரு ஜாப்ல இருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கும் அதே குடும்பம் தான், அதே வீடு தான், எல்லாம் சேம் தானே. ஸோ ஐ திங்க் எந்த விதத்திலுமே நம்ம இங்க அதை விட்டு போவே இல்லை. ஸோ வி ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவல். சூப்பர்ண்ணே. இது இது இன்னும் பிடிச்சிருக்குண்ணே. இது இன்னும் நிறைய ரீச் அவுட் ஆகி இன்னும் நல்லா இல்லை. இப்போ நீங்களே இப்படி சொல்றீங்க, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிக்டாக் செஞ்சுட்டு வீடியோ செஞ்சுட்டுலாம் ரொம்ப பண்றாங்க. அது தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டிக்டாக்ல வந்து இந்த அடைமழை காலம் ப்ரோமோ தான் என்கிட்ட வந்து டிக்டாக்ல வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நான் வந்து நான் எங்கேயாவது போயிட்டு எனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சாப்பாடை பத்தி ஏதோ ஒரு வீடியோ செஞ்சு போகணும்னு ஆசைப்படுவேன். மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு என் படத்தோட ப்ரோமோ பண்ணேன். மற்றபடி நான் டிக்டாக்ல அவ்வளோவா இல்லை. ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை எவனா வந்து டிக்டாக் வந்துட்டு போவானே, அதுதான் நான். ஸோ டிக்டாக் சைட் எனக்கு உண்மையிலே தெரியாது. பேசிக்கலி நான் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருப்பேன், ஃபேஸ்புக்ல கூட ஆக்டிவ் கிடையாது. இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் ஆக்டிவா இருப்பேன், வாட்ஸ்அப்ல கூட ஆக்டிவ் கிடையாது. சூப்பர். ஆக்சுவலி நானும் அதே கேட்டகரி தான் வருவேன் நினைக்கிறேன். நம்மளாம் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போறதுக்கு மட்டும்தான் டிக்டாக் பக்கம் போறது, வீடியோ எடுக்கிறதுக்கு. மற்றது எதுவும் பார்க்கறது இல்லை, பண்றது இல்லை. ஸோ இதுதாங்க. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் உங்க அவார்ட்ஸ் தானே. ஸோ நோவே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் பெஸ்ட் டைரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உலகம் அவார்ட்ஸ்ல 2 அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் டொரண்டோ, நோவே, LA ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த அவார்ட்ஸ்க்குலான மனசார கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன்னு. நீங்க வெற்றி பெற்றது நாங்க வெற்றி பெற்றதுக்கு சமம். அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலா போவோமே கொஞ்சம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். அது உங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பேசி இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ கல்யாணம் டு காதல் இருந்து ஆரம்பிப்போனேன். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீசன். ஸோ நான் வந்துட்டு அதை சீசன் 1 சீசன் 2 நான் வந்துட்டு எபிசோட் 1ல இருந்து ஃபுல்லாவே பார்த்துருக்கேன். கரெக்டா போய் உட்காந்துருவேன் டிவி முன்னுக்கு. ஸோ அந்த அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபேவரட். அதுல இருந்து எனக்கு நிறைய பேரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம சமீஷன் அண்ணன் எல்லாருமே ரவீன் அண்ணன்,
யுவராஜ் அண்ணன். யுவராஜ் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்பத்துல இருந்து. அடுத்து அடுத்து வரேன் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ணணும். சோ இதுல இதெல்லாம் இதெல்லாம் போக அடைமலைக்கு வாட் அ ஓகே. பியூட்டிஃபுல் மூவிங்க. நாங்க பெரிய ரிவ்யூவர் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா ஆனா இப்படியா இதுவா அந்த கடைசியில எல்லாம் இன்னும் பார்க்கல, பார்க்காம இருந்தீங்கன்னா சாரி. லிட்டரலி நாங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்தோம் அந்த டைம். அப்போ இதான் ரிலீஸ் ஆயிருக்கு காமதானம் வச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெடிகால ஒரு 2-3 மணி வச்சுப்போமே. இந்த அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கோம் இந்த ஹாஸ்டல்ல ரொம்ப நாள், ஒரு வருஷம். அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே ஒரு மாதிரி அங்கேஜிங்கா ஃபீல் ஆகி நானே வாட்ஸ்அப்ல அம்மா மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் வெடிகால 3 மணிக்கு. சோ அந்த அளவுக்கு அது ஃபீல். எப்படிங்க எப்படி இது முடியுது உங்களால? இல்ல அம்மா தானே ஆக்சுவலி. என்ன சொல்லுவாங்க, நான் ஆக்சுவலி அம்மாக்காக ஒரு படம் செய்யணும்னு நினைச்சேன். எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி பிடிக்கும், பட் அம்மான்றவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அம்மாக்காக ஒரு படம் செய்யலாம். ஓகே, எனக்கு டு பி ரியலி ஹானஸ்ட், நான் வந்து ஆரம்பிச்சது த்ரில்லர்ல இருந்து தான். எனக்கு வந்து த்ரில்லர் பண்ணணும், அப்படியே வேற வேற ஜான்ரா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பாயிண்ட்ல திரும்பி பார்க்கும்போது நிறைய நம்மளை சுத்தி த்ரில்லர்ஸ், ஹாரர் காமெடிஸ், வயலன்ஸ், ஆக்ஷன்ஸ், இதுதான் நிறைய ஃபில்லா இருந்ததுல. ஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம கொஞ்சம் வேறையா பண்ணணுச்சப்ப மிந்திலாம் ரொம்ப வரும் நமக்கு. ஆக்சுவலி இந்த ஐ திங்க் நான் கடைசியா இந்த மாதிரி ஒரு 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 அந்த படம் பார்த்து நமக்கு ஒரு பிலாசபி புரியுற படமா நான் பார்த்து மெய்மறந்த படம் வந்துட்டு 2 தான். ஒன்னு அன்பே சிவம், இன்னொன்னு மாராசி ரீமேக். ஸோ யா, இந்த இந்த 2 படம் மட்டும் தான் ஆக்சுவலா வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த படம் முடியும் போது நமக்கு ஒரு தாக்கம் இருக்கும்ல, என்னடா இது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு படம் செய்யணும், கொஞ்சம் ஃபிலாசபிஸை டிஸ்கஸ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இந்த படத்துல அம்மாக்கான என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலி அம்மா யாரு, அண்ட் ஆக்சுவலி நம்மளோட காதல் எப்படி அடுத்த ஏன்னா நெவர் எண்டிங் லவ்னு சொல்றோம். அந்த நெவர் எண்டிங்ன்றது எந்த அந்த ப்ராசஸ் ஆஃப் நெவர் எண்டிங் என்ன அப்படின்னு காட்டணும்னு டிசைட் பண்ணி அதுக்காக செஞ்ச படம் தான் அடைமழை காலம். ஸோ அதனால தான் அதை என்னால் ஓப்பன் ஹார்ட்டட்லி அது ஒரு லவ் ஸ்டோரின்னு நான் வெளியே என்னால் சொல்ல முடியல. அது இட்ஸ் அ philosophical ஃபிலிம் that has love, பிகாஸ் அந்த அந்த கதையோட பிளாட்டே வந்து இட்ஸ் அபவுட் ஹவு லவ் இஸ் பீங் சரண்டர் டு த நெக்ஸ்ட் பர்சன் இல்லையா. ஸோ காதல் அந்த படத்தோட மெயின் பிளாட் தான். பட் அந்த படம் ஒரு காதல் படம் கிடையாது. அந்த படம் முடியும் போது தான் புரியும் இது ஒரு வாழ்க்கை படம், இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு லைஃப் ஸ்டோரி, இது லைஃப் பத்தின பிலாசபி பேசுற படம்ன்றது புரியணும். ஸோ அதுதான் ஐடியாவே. அதுக்காக செஞ்ச படம் தான் அது அடைமழை காலம். சூப்பர் என்ன சூப்பர். லிட்ரலி அது அந்த அளவுக்கு ரிலேட்டடா ஆனனால தானே இன்ன வரைக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கு. ஸோ ராம், நீங்க ஏதாவது கேட்கணும் அண்ணனே? ரொம்ப ஃபார்மலா இருக்குடா, நீ பேசு, என்னாலே பார்க்க முடியல. இவன் அப்படித்தான் நான் அப்பப்ப காணாம போயிருவான். சரே, பரவாயில்ல, நான் கேட்க ஸ்டார்ட் பண்றேன், நீ மெதுவா வா, சரியா? வேலை செய்யற இடத்துல லைன் அப்பப்ப இருக்க மாட்டேங்குது, நான் என்னதான் பண்றது? அப்பயே சொன்னேன், இன்டர்வியூ ஐ மீன் பாட்காஸ்ட் செஷன் அப்ப ஒழுங்கா வச்சுக்கோடா, லைனை ஒழுங்கா வச்சுக்கடா. கேட்க மாட்டேன். அண்ணா, நான் வந்து என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்ப வந்து இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஃபன்னா போலாமே, இன்னைக்கு ஒரு Q&A செஷன் வச்சுங்கள. இன்னைக்கு ஒரு ஓகே. அதுல ஃபர்ஸ்டா ஒரு ஆள் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பாங்கண்ணே. அதாவது எனக்கு தெரியல நான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில எப்ப டைரக்டர் ஆவேன்னு, ஆனா உங்களை தான் மெயின் லீடா வச்சு பண்ணுவேன்னு. ஆமா, அது யாருன்னு தெரியல. அது நான் தானே. நானு அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்படியே யோசிக்கிறேன், இவன் தப்பான வாழ்க்கை ஏதாவது வந்துட்டானா, யாருன்னு தெரியாம பண்ணிருக்கானா, யாரே அவன் தாலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இல்லண்ணே, ஏன் ஆக்சுவலா என்னன்னா, கார்த்திக் சாமலன் வந்து எல்லா டைரக்டருங்களும் வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஆளுங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து நடிக்க வந்தாங்கன்னா அவங்களோட நடிப்பு வேற மாதிரி இருக்கும். சோ ஓகேண்ணா, இஃப் வந்து இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல, சும்மா ஒரு கேள்வி, இப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப கார்த்திக் சாமலன் அவர்களோட பயோகிராஃபி நடக்குதுன்னு வச்சுக்குவோமே.
ஓகே. அதுல கார்த்திக் சாம்பலன் அவர்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது, நீங்க தானே நடிக்கணும் ஏன்னா உங்க பயோபிக் அப்படின்றாங்களாம். will you give a shot? ஏன்னா அது உங்க பயோபிக், உங்களை தாண்டி ஒரு ஆள் நல்லா அழகா போர்ட்ரே பண்ண முடியாதுல்ல. அது ஷாக் சென்டரி. இல்ல ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஓகே. இப்ப இப்ப உங்களோட ஃபேவரட் ஒர்க் என்னதுயா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்னது? பிடிச்ச வேலைமோ லைக் ப்ரொஃபஷனலா கேக்குறீங்களா? எனிதிங் பேஷன் ஆர் ப்ரொஃபஷன் எனிதிங் தட் லைக் வாவ் அப்படின்னு சொல்ற உங்களுடைய ஃபேவரட் ஒர்க். எனக்கு மோ லைக் வந்து வேர்பலி எக்ஸ்பிரஸிங், பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஹோஸ்டா இருந்திருக்கேன், இதுவா இருந்திருக்கேன். ஓகே. யா, நீங்க நல்லா வருவீங்களா? ஐ நோ இது எங்க போகுது முடியாதுன்னு வரைய ஆனா இப்ப தெரியாது. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு ஓவியத்தை பத்தி பேச சொன்னா நீங்க நிறைய பேசுவீங்க. இந்த ஓவியத்தை ஆமா, பத்தி நல்லா இருக்கிறான்னு சொல்லுவீங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு ஓவியத்தோட சென்ஸ் இருக்குல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு நல்லா டிராயிங் பத்தி தெரிஞ்சிருக்குப்பான்னு. ஆனா உங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க முன்னுக்கு ஒரு 1000 பேர் நிப்பாட்டுறோம், இப்ப நீங்க வந்து அவங்க முன்னுக்கு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வருவீங்களா? நான் கப்பு சிப்புன்னு இருந்துடுறேன். அதே மாதிரிதான் ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஆக்டிங் ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஆடியன்ஸ் நம்புவேன். எனக்கு நல்ல சினிமா பிடிக்கும், நல்ல ஆடியன்ஸ் இருக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்கணும். ஸோ நான் என் படம் டைரக்ட் பண்ணும்போதும் நான் அந்த மானிட்டர் பண்ணுக்கு நான் இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன். என்னை சுத்தி எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் என்ன இவ்வளவு எக்ஸைட்டா உட்காந்துருக்க, பிகாஸ் நான் அவங்க ஆக்டிங்கை ரசிச்சிட்டு இருப்பேன். ஸோ அவன் ஆக்டிங் நல்லா இல்லைன்னு வைங்களேன், நான் கூப்பிட்டு ஏய் நல்லா இல்லடா, இது எப்படா தியேட்டர்ல ரசிப்பாங்க, இதுதான் என்னோட வேர்டா இருக்கும் எப்பயுமே. பிகாஸ் ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்த்து பழகி. ஸோ நான் ஒரு ஆக்டரா என்னோட என்னோட மைண்ட்ல 1% கூட நான் ஒரு ஆக்டரை வச்சதே கிடையாது. அந்த சைட் எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசை இருந்திருக்கே தவிர. ஆனா அது கஷ்டங்க, உண்மையா சொல்றேன்யா. ஆக்சுவலி நிறைய பேர் ஆக்டிங் வந்து ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி அது அசால்ட்டா சில பேர் இன்போர்ன் டேலண்ட் ஈஸியா வருதான்னு தெரியல. பட் நினைச்சு பாருங்க, நீங்க உங்க முன்னுக்குள்ளனோட பெர்ஃபார்மன்ஸையும் பாத்துக்கணும். பிகாஸ் நீங்க சொல்ற லைன்ஸ்ல தான் அவங்க கியூ எடுப்பாங்க. ஓ அடுத்து இந்த லைன் சொல்லிட்டாங்க, அடுத்து நம்ம பேசணும் அப்படின்றத எடுப்பாங்க. நீங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் 2 ஷோல பாத்துக்கணும். நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்ல தான் அவர் ரியாக்ஷன் கொடுக்க போறாரு. அதே நேரத்துல உங்களை சுத்தி ஒரு 7, 8, 10 லைட் இருக்கும். இப்படி தாண்டினா இந்த ஷேடோ அங்க விழுவோம், இப்படி போனீங்கன்னா செவுத்துல ஷேடோ விழுவோம். அண்ட் தென் கேமரால ஃபோக்கஸ்னு வேற ஒண்ணு இருக்கு. சோ இதுக்கு மேல போனா ஃபோக்கஸ் ஓடும்னு சொல்லிடுவாங்க, இதுக்குள்ளதான் இருக்கணும்னு. ஆனா இதுக்குள்ள நீங்க இந்த ஆக்ஷன்ஸையும் செய்யணும், இவ்வளவுதான் திரும்பணும், முன்னுக்குள்ளனையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், உங்க லைன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் கண்டினியூட்டின்னு ஒண்ணு இருக்கும். இந்த டேக்ல நீங்க இந்த கையை இப்படி தூக்கிட்டு இப்படி இறக்கிட்டீங்கன்னா அதே டேக்ல அடுத்த ஷாட்ல க்ளோஸ் அப் வரும்போது அதே லைன்ல நீங்க மறுபடியும் அந்த கையை தூக்கிட்டு இறக்கணும், இல்லைன்னா அந்த ஷாட்டை பார்க்க முடியாது. இவ்வளவு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டா வச்சு சிரிச்சுக்கிட்டே வந்து நடிக்கிறவங்க தான் ஆக்டர்ஸ். அந்த திறமை நமக்கு கிடையாது. இல்ல ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் உண்மையா அது. சத்தியமா ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்குவேன். அவங்க உண்மையிலேயே வேறயா. டு கால் themselves as an actors is a gift. அது வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சே, நான் ஃப்ரேம் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு வந்து ஆக்டிங் மேல ஆசைடுவாங்க. ஆக்சுவலி ஆக்டிங் மேல இல்ல, they want to be famous, they want to be known. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணு அழகு இருக்கும், இல்ல நல்ல திறமை இருக்கும். அழகு திறமை இருக்கிறவனுக்கு டிசிப்ளின் இருக்காது, டிசிப்ளின் திறமை இருக்கிறவனுக்கு அழகு இருக்காது. டிசிப்ளினும் அழகும் வச்சிருப்பான், அவன்கிட்ட திறமை இருக்காது. சோ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி இருக்கிறவங்க மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா நிப்பாங்க. இதுல ரொம்ப ஈஸியா ஆக்சுவலி வர்ற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா டிசிப்ளின். ஆனா இங்க மெஜாரிட்டி ஆளுக்கு டிசிப்ளின் தான் பிரச்சனையே. ஒரு டைரக்டரா டிசிப்ளின் பிரச்சனைனா எதை நான் சொல்றீங்க? செட்ஸ்க்கு லேட்டா வர்றதா, இல்ல டிசிப்ளின்றது ஆக்சுவலி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நீங்க என்ன சொல்லுவாங்க, இன்வால்வ்மெண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் த ப்ராஜெக்ட் இட் செல்ஃப். இப்போ ஒரு ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா நீங்க அது எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு ரிப்ளை பண்றீங்க, பிகாஸ் நீங்க ரிப்ளை பண்றது தான் ஒரு ப்ரொடக்ஷனே வேலை செய்ய போகுது. அதுல ஆரம்பிக்கும். அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் சம்டைம்ஸ் வி ஆல் ஓவர் லுக், போன் சைலண்ட்ல வச்சிருந்திருப்போம். ஸோ அது வந்து டிசிப்ளினை தாண்டி என்கேஜ்மெண்ட் தான், 2 பேர் கம்யூனிகேஷன் இருக்குதான் விட்டுருங்களேன். ஆன் செட்ல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க சொன்னதுதான், லேட்டா வர்றது வந்துட்டு ஒரு சாலிட் ரீசன் இருக்கும் போது ஃபைன், அது அது தப்பே இல்லை. சம்டைம்ஸ் ஈவன் நம்மளே ஷூட் ரொம்ப லேட்டா முடிச்சிருந்திருப்போம், we can't expect you to be on time the next day.
வி அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எவ்வளோ டயர்டில் மேபி உங்க வீடு எங்க எல்லாரோட விட தூரமா இருந்திருக்கலாம், நீங்க போய் லேட்டா சேர்ந்துருப்பீங்க, அதே மாதிரி நீங்க அதெல்லாம் ஓகே தான். பட்டு நீங்க லேட்டா வந்தாலும் ப்ரிப்பேர்டா வரணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்றேனே, நம்ம கால் டைம் காலையில உங்களுக்கு 9 o'clock வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பார்க்க போனா 9 o'clock நீங்க வந்து வரீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைடட் தான். ஓகேயா? ஏன்னா நீங்க 9 o'clock வரீங்கன்னா நீங்க காலையில 6:30 மணிக்கு 7 மணிக்கு, ஏன்னா இங்க கேரள ஜாமா வேற இருக்கும்ல. ஸோ நீங்க 7 7:30க்கெல்லாம் நீங்க வீட்ல இருந்து வெளியாவனீங்கன்னா தான் 1 hour ஜாம்ல மாட்டி 8:30 மணிக்கு நீங்க 8:45 செட்டுக்கு வந்து சேருவீங்க. 9 மணிக்கு உங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு 9:30க்கு டிஸ்கஷன் வச்சு 10 o'clock நம்ம லைட்ஸ் எல்லாம் உங்களை வச்சு பொசிஷன் பார்த்துச்சுன்னா 10:30க்கு ஃபர்ஸ்ட் ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 9 o'clock கால் டைம் வச்சா 10:30 தான் நம்ம இந்த ப்ராசஸ்ல போனாலே நம்ம ரோல் பண்ற டைம். ஓகேங்களா? நான் இமேஜின் யூ ஆர் லேட் 1 hour. நீங்க 10 o'clock தான் வரீங்க, வந்து சேர்ந்துட்டீங்க. 10:30க்கு ரோல் பண்ண போறோம்ல, ஆனா இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்க. இஃப் யூ நோ யூ கோனா பி லேட், யூ ஷுட் கிராப் சம்திங் அண்ட் கம். ஸோ எப்படி போயிடும்னா, ஓகே ஒரு லைட்டாக நம்ம ஏதாவது பன்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 10:30க்கு ரோல் டைம் போய் நின்றுவோம். எப்படி பார்த்தாலும் டேக் முடிச்சு அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுப்பாங்களே. யூ கேன் கெட் சம், நீங்கள் கேட்கலாம், அண்ணா நம்ம பிரெட் சாப்பிட்டுட்டேன், எனக்கு இந்த சாப்பாடுலாம் கெட் நோ ப்ராப்ளம். ஸோ டிசிப்ளின்றது அங்கிருந்தே ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறப்ப ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நோ சொல்லவே மாட்டோம். சாப்பாடு எப்படி நம்ம நோ சொல்லுவோம்? ஓகே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பட் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 10:30 10:40க்கு தான் நீங்கள் போயிட்டு சட்டையே மாற்றுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் நிற்கும் போது அது 11 o'clock வந்து நிற்கும். ஸோ என்டையர் ஷூட்டு டெல்லியில் போகும்போது கடைசியாக ஒரு சீனே விட்டு அந்த ஒரு சீனுக்காக அந்த லொக்கேஷனை திரும்பி நம்ம ரெண்ட் எடுக்கணும், எல்லா ஆர்டிஸ்டையும் இன்னொரு நாள் வர வைக்கணும். ஸோ அந்த ஒரு ஒரு 1 hour பார்த்தீங்களா ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ பெரிய காஸ்ட்டாக வந்து நிற்கும்னு. ஸோ அதான் சொன்னேன், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிசிப்ளின். நான் சொல்கிறது இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டிசிப்ளின் டைமிங்ன்றது. இதை தாண்டி டிசிப்ளினில் ப்ரொடக்ஷனில் நிறையவே இருக்கு. யா சரிண்ணே. இது வந்து அங்க பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் முறைச்சிட்டு இருக்கான், ஒரு தான்டா ஸ்லாட்டு எனக்கும் குர்றா, நீயே பேசிட்டு இருக்க அப்படி. சரி நான் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ட் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு முன்னுக்கு Q&Aல நான் உங்ககிட்ட வந்து நான் நீங்க என் ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கேன். இப்ப உங்க கூட வந்து பாட்காஸ்ட் பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க என்ன ஒரு இடத்துல பாப்பீங்க, அது என்ன நான் சொல்லவே மாட்டேன், அது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. பாக்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணும் எங்கன்னு. ஓகே பார்ப்போம். ஓகே சரண், டேக் ஓவர் சரண். தேங்க்யூ ராம். அதேதான், நம்ம கண்டிப்பா நேர்ல ஒரு மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவனுக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஐயா, பட் இப்போ ஸ்பாயில் பண்ண வேணாமே, ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் செஷன் என்ன அப்படின்னா, ஓகே ஸோ உங்களோட இன்சைட்ஸ் சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியுமா? லைக் எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லைக் நீங்க வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்குது, எங்கிருந்து அந்த அந்த தாட் அந்த ஐடியா வரும், எப்படி வந்து நீங்க ஒரு ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்குது, எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது எப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நம்ம நிறைய எழுதி வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாம் வச்சிருப்போம். நம்ம படித்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நம்மளை இம்பேக்ட் பண்ண விஷயங்கள், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு மியூசிக்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்காக ஏதோ ஐடியாஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக எழுதி வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட்டு எந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் எப்போ ஆகுனது, இப்போ அடைமழை காலம் கதை வந்து நான் வந்து 2006ல் யூனிவர்சிட்டியில் எழுதி வச்ச கதை. 2023ல் தான் அது வெளியே வந்துச்சு. ஸோ அது தெரியவே தெரியாது. நம்ம பாட்டு கதை எழுதி வச்சிருக்கோம். ஒரு கால்னு வச்சுக்கோங்களேன், அது திடீர்னு தோணும். அந்த அன்னைக்கு திடீர்னு தோணும், ஏன்னு தெரியல இந்த கதை ரொம்ப உருட்டிக்கிட்டே இருக்க மைனை போட்டு, ஏதோ ஒன்று இந்த கதை சொல்ல வர்ற மாதிரி இருக்கேன்னு தோணும். சரி திரும்பி உட்காந்து அந்த கதையை எழுதலான்னு சொல்லிட்டு அந்த கதையை ஃபுல்லாக எழுத ஆரம்பிப்போம். அது இருக்க டைலாக்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு மாதிரி நல்ல பில்டாக இருக்க, இது ஒரு மாதிரி இன்னும் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் செஞ்சது இல்லையே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு தோணும். சரி அது ஒரு வாட்டி ஒரு ஃபுல் ஸ்டோரியை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ஸ்டோரி செஞ்சுட்டு அது ஒரு 1-2 வீக்ஸ் மைண்டில் ஊற விட்டு பார்க்குறது, இது ஏதாவது ஒரு படத்தோட ரெஃபரன்ஸா, நம்மளை அறியாமலே இது எங்கிருந்தோ ரெஃபரன்ஸ் வந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி பார்த்து
அதுக்கப்புறமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்றதப்ப யாராவது ஒரு இடத்துல வந்து நம்மகிட்ட பேசும்போது கேட்பாங்க, ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு. எனக்கு கதையை ஷேர் பண்ண பிடிக்கும். ஸோ ஓகே, உட்கார வச்சு இந்த இந்த கதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அவங்ககிட்ட சொல்லும் போது ஆர்கானிக்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் இல்லையா, இது Yeah. ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அந்த சம்டைம்ஸ் இந்த சொன்ன ப்ராசஸ் ஒரு 3-4 மாசம் கழிச்சு அந்த கூப்பிட்டு சொல்லும் போது அவன் பாதியிலே வந்துட்டு அப்புறம் நேத்து நான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கதைக்கு போக பாருங்க, அப்பே தெரிஞ்சிடும் இது உனக்கு மட்டும் தான் ஷாக்ஸ் தெரியுது, அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய போறதும் இருக்கு. நல்லா தோன்ற சில விஷயங்கள் அந்த மாதிரிலாம் வந்து இப்ப ஒரு படம் ஆக்சுவலி நான் முகேன் கூட செய்ய வேண்டிய ஒரு படம். ப்ரொடியூசர் ஓகே ஆகி எல்லாம் ஓகே ஆகி முகேனுக்கும் எல்லாம் ஓகே ஆகி ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணி படம் ஷூட்டிங் ஆக்சுவலி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60% படம் வந்து லண்டன்ல தான் ஷூட்டிங்கு. ஸோ எல்லாம் ஓகே ஆகி நம்ம ஷூட்டிங் ஒரு இன்னொரு 2 months ஷூட் பண்ண போறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் செய்யும் போது தான் அவர் பிக் பாஸ் பண்ணாரு. அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் நடக்காம போயிருக்கு. இப்ப என் வீட்டு தோட்டத்தில் 2 part 2 வந்து ஆக்சுவலி நான் எப்பயோ எடுக்க வேண்டியது, எல்லாமே ரெடியா இருந்தோம். சம்திங் எனக்குள்ளார தோணுது என்னன்னா வந்துட்டு இன்னும் பெட்டரா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஆக்சுவலா வந்து என்கிட்ட ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காவும் சொன்னவங்க இருக்காங்க. இது வந்து part 1 ஒண்ணுதே பெரிய விஷயம், இதெல்லாம் நீ part 2 செஞ்சா அந்த மாதிரி நிறைய பேசி என்ன ஒரு மாதிரி நமக்கு அது வராது போல அப்படின்னு சொல்லி தள்ளி, தென் ஒரு பாயிண்ட்ல நம்மளே ரொம்ப மெச்சூர்டா திரும்பி அந்த படம் பார்க்கும்போது ஓகே இந்த விஷயம் கரெக்ட் பண்ணலாம், பட் இது நல்ல கதை தானே, இது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இது நம்ம பண்றோம்டா அப்படின்னு ஒரு டிசிஷன் இருக்கும்ல. அது எடுக்கும் போது கேட்டுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி கேட்டுக்கே சீசன் 1 முடிச்சிட்டோன்னு ஈபிடி பண்றோம்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்புறம் பார்த்தாக்கா இல்ல மணிரத்னம் வந்தாச்சு இந்த மாதிரி, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வரோம்டான். அப்புறம் இல்ல கேட்டுக்கே சீசன் 2, சரி அதையும் முடிச்சுட்டு வரோம்டான். அடைமலுக்கா ரிலீஸ், அட இது எப்படா எடுக்க போறோம். ஸோ சம்டைம்ஸ் அதுதான், சம்டைம்ஸ் நம்ம ரெடியா இருப்போம், பட் ஐ திங்க் அந்த யூனிவர்ஸ் தான் அதுக்கு தெரியும் ஆக்சுவலா எங்க சிங்க் பண்ணி எப்படி கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி வச்சு அது தப்பா போனதே இல்லை. ஸோ அதனால பொறுமையா அந்த ப்ராசஸை விட்டுட்டு அது ஆர்கானிக்கா நடக்க விடணும். காஸ்டிங் ஆக்சுவலி இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியாது, கல்யாண் டு காதலோட காஸ்டிங் உண்மையிலேயே கம்ப்ளீட்லி வேற. அவங்ககிட்டலாம் பேசியாச்சு, ஓகே பண்ணியாச்சு. ஷூட்டிங் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தவங்க வெளியா வராங்க, அவங்களோட ஒரு சிச்சுவேஷனால வெளியா வராங்க. அடுத்த நாள் இன்னொருத்தவங்க வெளியா வராங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வெளியா வராங்க. எனக்கா என்னடா இது, காஸ்டிங்ல இருந்து மெயின் காஸ்ட் எல்லாம் விளையாக்கிட்டு இருக்காங்க, நல்ல ப்ராஜெக்ட் என்னாச்சு, எல்லாருக்கும் வேற வழி இல்லாம வெளியா வர சிச்சுவேஷன் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சரி ஹீரோ ஓகே, ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். 3ஆவது நாள் ஷூட்டிங் முடியும் போது ஹீரோ ஓடி போறாரு. சோ அப்படியே ஸ்டண்டா நிக்கிறோம். சரி ஓகே இவரை கூப்பிடலாம் ஹீரோவான்றோம், அப்புறம் அந்த கேரக்டருக்கு அவங்களை கூப்பிடலாம், இந்த கேரக்டருக்கு இவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அந்த யூனிவர்ஸ் ஆக்சுவலி இவங்கள தான் டிசைட் பண்ணியிருந்திருக்கு. நம்ம தான் ரொம்ப அவசரமா வேற ஒருத்தர் வச்சிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் அது லேட்டா டிசிஷன் எடுக்கிறது இல்ல, நம்ம ரொம்ப ஏர்லியா ஆரம்பிச்சிட்டோம். பெர்ஃபெக்ட் சூப்பர். சரிண்ணே, அண்ணன் சொன்னதே தான், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்ல. ஸோ இப்போ நம்ம இங்க உட்காந்துருக்கிறது கூட ஒரு இல்லையாண்ணே? லைக் போன மாசம் கேட்டிருந்தீங்கன்னா இது நடக்குமான்னு கேட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரிண்ணே எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கினேன். நீங்களும் அதே மாதிரி தான் அது போர்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. லைக் அடைமழை காலம் இன்ட்ரோ கூட பார்த்தீங்கன்னா மலை, காஃபி கப்பு, இளையராஜா மியூசிக், இதெல்லாம் ஒரு மாதிரி ஓகே நல்லா இருக்கு. எனக்கும் அந்த மாதிரி தானே என்ன சொல்லுவாங்க 2K கிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் நாங்க வந்து ஏர்லி 2K கிட்ஸ். அதுவும் நாளா வந்துட்டு ரொம்ப அப்பா அம்மா கூடலாம் வந்து போயிட்டு 80s வரைக்கும் போயிட்டேன். ஸோ பார்த்து ரசிச்சு பார்த்தது இந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு சொல்ல முடியாது 90s, அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான்ஸ் எல்லாமே. லைக் போன வாரம் வந்து தேவகுரானு கூட இருந்து ரஹ்மான் இது அது வந்து மண்டையில ஓடிடுச்சு, மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
அண்ணன் சொன்ன 3 பாட்டு 4 பாட்டு மாட்டிலே ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு கேள்வி. என்னோட படத்துல இந்த மாதிரி எய்ம், எனக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒன்னு இதுல லைக் சோசியல் மெசேஜோ இல்ல வந்து டிராமா இல்ல இந்த மாதிரி என்னோட எய்ம் வந்து இது. ஸோ என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே இது வந்து கண்டிப்பா இருக்கணும், இதை நான் இன்க்ளூட் பண்ணுவேன், அந்த மாதிரினா எது சொல்லுவீங்க? மரியாதை. ஓகே. எனக்கு வந்து எல்லா படத்துலயுமே வந்து பிகாஸ் நான் பிறந்து வளர்ந்தப்ப ஆக்சுவலி என்னை சுத்தி இருக்கிற தளமே அப்படிதான் இருந்தது. என்னுடைய கம்போங்கா இருக்கட்டும், என்னோட ஸ்கூலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நான் போன ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும். மலேசியால ரொம்ப ஒரு நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. இது ஸ்ரீலங்காக்காரங்களே ஒத்துக்குவாங்க. தமிழை ரொம்ப அழகா ரொம்ப மரியாதையா பேசுற ஒரு ஊர் நம்ம ஊர் தான். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து வீட்டுல உள்ளவங்கள வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். நம்ம நிறைய வணக்கம் பாய்ப்போம். நம்ம நல்ல தமிழ் வார்த்தைகளை நிறைய பயன்படுத்துவோம். நம்ம வெளியே பேசும் போதெல்லாம் நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகளை பேசுவோம். முக்கியமா நம்ம வீட்டுல வந்து அம்மா அப்பாவை ரொம்ப மதிப்போம். நம்ம அது ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வாடா போடா டே எல்லாம் பேசுவோம். ஆனா அவரு வீட்டுக்கு போன டக்குன்னு அந்த அந்த செகண்டே வந்துட்டு மா என்ன பண்றீங்கம்மா அப்படின்னு அந்த வாங்க பொங்கல்ல தான் வரும். வேறேஸ் நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப வியர்டா இருக்கும். அங்க வந்து அம்மா அப்பாலாம் நீவா பொண்ணு தான் பேசுவாங்க. நம்ம ஊர்ல ஆக்சுவலி அது இருக்காது. ஸோ எனக்கு நம்ம ஊர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கல்ச்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரியாதை. வயசுல மூத்தவங்களா இருந்தா ஒரு மரியாதை கொடுப்போம், வயசுல குறவா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுப்போம். ஒரு சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கூட யார் நீங்க அப்படிதான் கேட்போம். அந்த பிள்ளை ரொம்ப க்ளோஸ் ஆகும் போதுதான் நீவா போக்கே போவோம் நம்ம. ஸோ இந்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே நான் முடிஞ்ச அளவுக்கு படத்துல வந்து ஸ்மோக்கிங் சீன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது வேண்டாம், அது அது ரியல்ல தான் பண்றாங்க, அது எதுக்கு நான் திரும்பியும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பேன். அன்லெஸ் தி ஸ்டோரி ரியலி டிமாண்டட் லைக் ஓகே இது வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன்ஸும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒருத்தன் லவ்ல ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டா அவன் தண்ணி தான் அடிக்கணும்னு இல்லையே. தண்ணி அடிக்கிறது உங்களோட சாய்ஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த சாய்ஸ் என் படத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன். இன்ஃபேக்ட் அடைமலை காலம்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பாட்டு பில்டப்ல மட்டும் தான் வந்து இவனுங்க க்ளோஸ் ஆகுறதுக்கு என்ன பண்றானுன்னு காட்டுறதுல யூனிவர்ஸ்ல காட்டுற ஆக்சுவல் பிலிப்ஸ் காட்டணும்னு சொல்றதுதான் அந்த தண்ணி அடிக்கிறது வச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் படத்துல எங்கேயுமே தண்ணி அடிக்கிறது வராது. அவன் லவ் பிரேக்கப்பும் வராது, எங்கேயுமே வராது. சிகரெட் கூட குடிக்க ட்ரை பண்ணான்னு தான் சொல்லுமே தவிர அவன் குடிச்சான்னு சொல்லவே மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் படங்கள்ல இந்த நெறிகள் மாரல் வேல்யூஸ் படத்துல வந்து ஐ டோன்ட் மைண்ட் பீப்புள் கால் மை ஃபிலிம்ஸ் இஸ் ஓல்ட் ஃபிலிம்ஸ். இது ரொம்ப என்ன மாரலா எடுக்கிற பிரச்சனை இல்லை. பட் நான் ஆக்சுவலி நான் சுத்தி வளர்ந்த வாழ்க்கையை மட்டும் தான் வைக்கிறேன். என்னை சுத்தி இன்னமும் எல்லாரும் மரியாதையா தான் பேசுறோம். என்னை சுத்தி எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஆக்சுவலி நாங்க சிகரெட் ஸ்மோக் பண்றதில்ல. ஸ்மோக் பண்றவங்க எங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருப்பாங்க அண்ட் வி ரெஸ்பெக்ட் தட். அவங்க அடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த உலகத்தை என்னுடைய எல்லா படங்கள் நோ மேட்டா அது த்ரில்லரோ நோ மேட்டா அது சைஃபையோ எதுவா இருந்தாலும் சரி, அன்பு, மரியாதை, நம்மளுடைய வளர்ப்பு, இது மூணையும் என்னோட எல்லா படத்துலையும் காட்டணுன்றது எனக்கு ஒரு ஐடியாலஜி. பெர்ஃபெக்ட், நல்ல பதில். பெர்ஃபெக்ட். ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே அண்ணன். ஸோ அண்ணன் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி மரியாதை ஆஃப்கோர்ஸ் இப்பவுமே நம்மக்குள்ள அது போயிட்டு தான் இருக்கு. ரொம்ப நம்ம அதை ஃபாலோ பண்றோம். நம்ம தமிழ் கல்ச்சரே அப்படிதானே. எஸ். ஸோ ஓகே we move to the next one. எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்வமா ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு சீன் கல்யாணம் டு காதல்ல இந்த சிக்கிம் சான்ல அவங்க மீட் பண்ணி அந்த உட்காந்து பேசுவாங்க. ஹரிஷும் ரூபாவும் நினைக்கிறேங்க. ஸோ பாஷினி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அந்த சீன்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? எந்த சீன் சொல்றீங்க? அந்த அந்த சிக்கிச்சன் பாலத்துக்கிட்டயா? எஸ் எஸ் எஸ். ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் ரூபா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சௌமியாட்ட பேச, அது நீங்க எது அந்த கிளைமேக்ஸ் சொல்றீங்களா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் சண்டேயா? அண்ணா ஆனா ரெண்டுமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே மேஜிக் தரேன். அந்த சன்செட்ல இருந்து எல்லாம் அவன் சொல்றானே எதுவா இருந்தா என்னன்னா எல்லாத்தையுமே சொல்லுங்கன்றான்.
எல்லாமே நல்லா இருந்துச்சானே, எதுன்னு நான் சொல்றது. So, ஓகே ஓகே எனக்கு வந்து அந்த ஃபைன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. எப்படி ஓகே எப்படி ஓகே. நீங்க அது இது பண்ணீங்க? பை ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். பை ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி பிகாஸ் அந்த அந்த கதையோட ஐடியாவே வந்து ஒரே மாதிரி பிடிச்சிருக்கிற 2 பேர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேஸ்ட் சிமிலர் தான். 2 பேருக்குமே சன்செட் பிடிக்கும், 2 பேருக்குமே கடல் பிடிக்கும், 2 பேருக்குமே அமைதி பிடிக்குது. இவ்ளோ சிமிலாரிட்டி இருந்தும் ஒண்ணா வாழ முடியாம Yeah. பிரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஹொரைசோன்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே மீட் பண்ற ஒரு இடம். அந்த ஹொரைசனை பாக்குற இடம்னு பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த 3மே மீட் பண்ற இடம் வந்துட்டு கடல் கிட்ட தான். ஏன்னா அவங்கனால அந்த கடல் கிட்ட இருந்து அந்த தூரத்துல இருக்க கடல் அமைதியும் கேட்கும், அவங்கனால அந்த சன்செட்டையும் பார்க்க முடியும், அவங்களுக்கு பிடிச்ச அந்த அலையும் அங்க இருக்கு. ஸோ இந்த 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 ஐடியா அந்த அந்த சீனோட பில்டே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆஹ், அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு கோல்டன் ஹவர் மேஜிக் ஹவர்ல இருக்கும். அப்படியே கோல்டான ஒரு ஃபீல்ல இருக்கும். அந்த சீன் டார்க்கா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் அப்படியே ட்வைலைட்டுக்கு மாறும். ஃபுல்லா ப்ளூக்கு மாற ஆரம்பிக்கும், டார்க்கா மாற ஆரம்பிக்கும், டார்க்கா போய்கிட்டு இருக்கும். இதுவே அது ரொம்ப ஹாப்பியா முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டுலயே தான் இருக்கும். ஸோ இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மேஜிக் ஹவர்ன்றது ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். அதுவும் மேகம் மூடாம இருக்கணும், மழை வராம இருக்கணும், Yes. இதெல்லாம் இருந்தாதான் அந்த 40 மினிட்ஸ் கிடைக்கும். பட் அந்த சீனை எடுக்கணும்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours வேணும். ஸோ என்ன செய்வோம்னா, பயங்கர ப்ரிப்பேர்டா ஏர்லியா போயிட்டு எல்லாரையும் பக்காவா ரேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மேஜிக் ஹவர் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் அப்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா க்ளோஸ் அப் அட்லீஸ்ட் நீங்க லைட் வச்சு சீட் பண்ணலாம். ஸோ கரெக்டா அந்த அந்த மேஜிக் ஹவர் உட்காரும் போது ஓகே வாங்க இப்ப போயிட்டு அந்த மாஸ்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் ஷாட் எடுக்க ஆரம்பிப்போம். அப்படிதான் ஒர்க் பண்ணுவோம். ஆனா எப்பயுமே நேரம் நமக்கு சரியா நம்மளாச்சுல, அப்பதான் மழை ஆரம்பிக்கும், அப்பதான் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னை பார்த்து சந்தோஷமாயிட்டு ரைட்டரா கேமரா வைங்கடான்னு சொல்லுவோம். எல்லாம் வச்சோட சன் காணா போயிருக்கோம். ஸோ அடுத்த நாள் போவோம், அதுக்கு அடுத்த நாள் போவோம். ஸோ அந்த 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 இடம் வந்தாலே எங்களுக்குலாம் ஐயோ இது எத்தனை நாள் எடுக்க போச்சுன்னு தெரியலையே இன்னைக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். பட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸோட உதவி இல்லாம அது சான்ஸே இல்லை. அவ்வளோ சாலிட்டா ரெடியா இருப்பாங்க. மூட் எடுத்து பக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடல்னால நீங்க படத்துல பாக்குற மாதிரி அவங்க முதுவாலாம் பேச முடியாதாங்க. அவங்க டோன் வேணா வந்துட்டு நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல அவங்க பேசும்போது நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு லவுடா தான் ட்ரோப் பண்ணும். ஏன்னா கடல் சத்தம் இருக்கும், காத்து சத்தம் இருக்கும், நாங்க வேற தூரத்துல இருந்து லைட், இதுக்கு நடுவுலயும் அவங்க அந்த மூட ஹோல்ட் பண்ணதுன்னா ஆக்டர்ஸ் தான். ஸோ அது பியூர்லி அவங்க மேஜிக், நாங்க அதை கேப்சர் பண்ணோம், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர்ண்ணே, பெர்ஃபெக்ட். ஸோ அதுதானே ரொம்ப வியந்து பார்த்தது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இதுதான் நோட் பண்ணியிருந்தேனே ஆக்சுவலி அந்த அந்த கலர் பேலட் அது அது இப்போ நீங்க சொல்லும் போது இன்னும் நல்லா புரியுது. K2K season So, 2 அங்க என்னென்ன விஷயங்கள் ஃபினாலே சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபினாலே சீக்வன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இருந்தது 45 நிமிஷம். ஆனா 45 நிமிஷத்துல அந்த என்டையர் கிளைமேக்ஸ் ஃபினாலே எடுக்கணும். அந்த ஃபினாலேயே ஒரு 20 நிமிஷம் கிட்ட அதை எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஆக்சுவலா என்னன்னா அந்த அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவோட இதை போயிட்டு கரைக்கிறதும் எனக்கு அந்த ஃபீல்ல தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஒரு ட்வைலைட்ல கோல்ட் ஃபீல்ல தான் இருக்கணும். இதை எடுக்கணும், இது எல்லாம் அந்த என்டையர் கிளைமேக்ஸ் எடுத்து முடிக்கணும். என்டையர் கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு பட்டுன்னு இவங்க எல்லாரும் வேஷ்டிக்கு மாதிரி பட்டு நல்லா நினைஞ்சிட்டு திரும்பி வந்து அதை வேற சேர மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டோம். 45 நிமிஷத்துல ஐயோ அந்த ஷூட் எப்படி இருக்கும்னா, க்ளோஸ் முடிச்சாச்சா இங்க வந்து கூப்பிடு, வா 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 நீ வா நீ வா நீ வா நீ வந்து உட்காரு நீ வந்து உட்காரு, ஓகே ஓகே, ஐயோ பரபரப்பா வச்சு அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா அந்த அந்த அஷ்டியை கரைக்கிறதெல்லாம் வச்சு எடுத்து முடிச்சுட்டு அடே முடிச்சிடான்னு சொன்னப்ப எல்லாரும் மூஞ்சிலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. அது வந்து அதை வந்து ஆக்சுவலா நாங்க K2K சீசன் 2 கடைசி எபிசோட ஓப்பனிங்ல வந்துட்டு ஓப்பனிங் சாங் மேக்கிங் ஆஃப் தான் காட்டியிருப்போம். அந்த மேக்கிங் ஆஃப்ல அந்த மூமெண்ட் நாங்க அதுல வச்சிருப்போம். முடிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு மூஞ்சில ஒரு சந்தோஷம் வரும், அதை வச்சிருப்போம் அதுல. நைஸ் நைஸ். ஓகே, அண்ணன் வந்துட்டு சொல்றீங்க லைக் ஆக்டர்ஸ்
கையில இருக்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெல் பெர்ஃபார்ம், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, மத்த ஆட் ஆன் பண்றது லைக் மியூசிக் இதெல்லாமே பெர்ஃபெக்ட். பட் இதெல்லாம் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி ஒரு பண்றது இருக்குல்ல என்ன, உங்க டைரக்ஷன் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது அதுதான். அது நம்ம வேலை இல்ல. அது 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 கூட அதையும் ஒழுங்கா செய்யலன்னா, அப்புறம் நான்லாம் செட்ல இருந்து என்ன புண்ணியம் இருக்கு. நீங்க பாருங்க, பட் எப்பயுமே ஓகே. என்கிட்ட என்கிட்ட அசிஸ்டன்டா வர்றவங்க எல்லார்ட்டயும் நான் இந்த கேள்வி தான் மொத கேட்பேன். நீங்க ஏன் டைரக்டரா போறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் இப்படி படம் எடுக்க போறேன், இப்படி படம் எடுக்க போறேன் அப்படின்னுவாங்க. சரி ஓகே. உங்ககிட்ட ஒரு ஆஸ்கார் வின்னிங் ரைட்டர், ஒரு 3 ஆஸ்கார் வச்சிருக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரியும் அந்த சீனை எப்படி எழுதணும், என்ன வசனம் போட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இருக்காரு. உங்ககிட்ட அதே மாதிரி கோல்டன் குளோப் 2 ஆஸ்கார்னு குவிஞ்ச ஒரு 2 ஆக்டர்ஸ், சாலிட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த சீன் எப்படி கொடுக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பயங்கர அவார்ட் வின்னிங் ஒரு கேமராமேனும் இருக்காரு. இப்ப அந்த சீனை எடுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேமராமேன் இருக்காரு, அவர் எடுத்துருவாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் இருக்காங்க, பக்காவா பெர்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் இருக்காரு, பக்காவா கொடுக்கறதுக்கு. அந்த செட்ல அந்த டைரக்டருக்கு என்ன வேலை? இதுதான் எப்போதுமே என்னுடைய ஒரே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கறது. எல்லாமே சிறப்பானவங்க இருந்தாங்கன்னா ஆக்சுவலி அங்க அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களே. அவரு பக்காவா ஷாட் வச்சிருவாரு, இவங்க பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, லைன்ஸை இவர் பார்த்துக்க போறாரு. அப்ப அந்த டைரக்டருக்கு அங்க என்ன வேலை? அப்ப என்னமோ ஒண்ணு அதையும் தாண்டி அங்க ஒரு டைரக்டர் தேவைப்படுதுல. அதுதான் இப்ப நீங்க சொன்னது. அதகும் நான் செய்யலன்னா எல்லாத்துக்கும் செட்டுக்கு போடும். ஓகே. ஓகே, ஐ அக்ரி தட், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ஆனா அதையும் வந்துட்டு ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ணி எடுக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு? நீங்க இந்த ஃபீல்ட் தான், இதுதான் நம்ம இது வேலை அப்படின்னு நீங்க அந்த முடிவு பண்ண தருணம் அது வந்து சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. growth. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்தே தியேட்டர்ல தான் வளர்ந்தேன். அப்பா வந்து கச்சான் விற்கிறவர், கச்சாம்பத்தி விற்கிறவர்னால என்னுடைய ஆல்மோஸ்ட் ஒரு டேல ஒரு 6 to 8 hours வந்து தியேட்டர்ல தான். அங்க வியாபாரம் வைக்கிறதப்ப அங்கதான் இருப்பேன். ஸோ நான் சினிமா ப்ரொஜெக்ஷன் ரூம்ல இருந்து தான் படத்தை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த சத்தம், அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ், அந்த நல்லா இருந்துச்சுன்னா கை தட்டுறது அந்த படம், ஸோ பெரிய ஸ்கேல்ல அதை பார்த்து பார்த்து வளர்ந்தது தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஓகே. ஓகே, சூப்பர்ண்ணே. ஸோ எப்படின்னு தெரியலண்ணே, நமக்கு வர கெஸ்டும் சரி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு. தேட்டர் தேட்டர் தேட்டர், படம் படம் படம், சின்ன வயசுல இருந்து இல்லை என்கிட்ட வந்துட்டு இந்த சீனு இந்த ஒரு படத்துல இருக்கு, என்ன படம் பேரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த படம் மேல அது நமக்கு, அதுல போய் நடிக்கிறோம் பாடுறோம் அதெல்லாம் வேற, அதை ரசிக்கிற அந்த ரசனை இருக்குல்லண்ணே, அது வந்து எப்படி நமக்குள்ள அது அவ்வளவு ஒத்து போகுதுன்னே தெரியலண்ணே. பட் ஆனா அதான் அந்த தியேட்டர்ல போய் படம் பார்க்குறது அப்பத்துல இருந்து. அதுதான் அதுதான் ஆக்சுவலா. ஸோ ஓகே, இப்போ ஆட் ஆன் பண்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நிறைய கதை எழுதுவேன். சின்ன வயசுல இருந்தே கதை எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ஸ் நிறைய போவேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும். மேபி அதுவா இருக்கலாம். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் பிளெஸிங்ஸ்னா பார்த்தாலே பரசும் ஷூட்டிங் கே பாலச்சந்தர் சாரை பார்த்தது, அவர் ஆக்சிடென்ட்லி பார்த்துட்டு நீ படம் எடுக்கிறியான்னு கேட்டது. ஸோ ஐ திங்க் எல்லாம் கூடி வந்தது ஒண்ணா. வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்கண்ணே. இப்போ கே பாலச்சந்தர் சார் ஆக்சுவலி டைப்பிங்ல வந்து பார்த்தாலே பரவசம் படத்தோட ஷூட்டிங், பார்த்தாலே பரவசம் படத்தோட ஷூட்டிங்கு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி போனது வந்து மாதவன் வந்திருக்காரு, என்ன ஸ்னேகா வந்திருக்காங்க, கேவி சார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டோன்னே. ஸோ அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஷூட்டிங் நடக்குது. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதுனால ஸ்டில் ஒரு மாதிரி டிசிலிங் இருந்துச்சு லைட்டாக. ஸோ அவங்க அதுக்கு வெயிட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் அவருடைய கொடை போட்டு அவருக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு இலைக்கு கீழே தான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு, பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்படி போனேன், போயிட்டோன்னே படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணால் நல்லா பண்ணோம், பொண்ணுங்களை நல்லா காட்டணும் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். பட் ஏற்கனவே நமக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், கதை எழுதுறது பிடிக்கும். இதில் வந்து அந்த ஆன் செட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது, இவங்க தான் ஆக்சுவலி அந்த கதையை கொண்டு போகிறாங்க, இவர் தான் அந்த டைரக்டர்னு கொண்டு போகிறான்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட படங்களை இன்னும் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. ஸோ அப்படி
அண்ணே என்ன சொல்றீங்க இவ்வளவு பெரிய வார்த்தை? The words from the man himself. அவரு ஏதோ ஒரு ஆனா சின்ன பையன்ட்டு அவங்க அவர் ஏதோ ஒரு சின்ன பையன்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு போல. ஆனா அது சொன்ன விஷயம் என்ன அவ்வளவு எஃபெக்டிவ் விஷயம். பொண்ணுங்க வந்து கரெக்டா காட்டணும். அவர் படத்துல இருந்தே அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படிதான் காட்டிட்டு வந்திருக்கேன். சோ சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு காட் சூசன் சைல்ட் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல. சோ ரொம்ப வேலையை செய்யும். சோ ராம், நீங்க உங்க இது கேட்கலாம், உங்க கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்த ஹேராம் இல்ல இருக்குல்ல, இந்த ஹேராம் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பேரு. ஏன்னா ஹேராம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தியேட்டருக்கு வந்து என் வீட்ல அடம் பிடிச்சி இந்த படத்தை நான் போய் பார்க்கணும்னு சொல்லி கூட்டு போய் இங்க வீட்ல அப்ப வந்து அந்த படத்தை சென்சார் பண்ணாம தியேட்டருக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ரீல் தான், சில தியேட்டர்ல வந்து வெட்ட மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டாங்க. ம், ம். ஐயோ, எங்க அப்பா அம்மா என்ன இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இததான் நீ தியேட்டர்ல பார்க்கணும்னு இருந்தியா, இததான் நீ தியேட்டர்ல எனக்கு வந்து அந்த டைம்ல கால் வேற உடைஞ்சிருச்சு. நான் வந்து கால் சிமெண்ட் போட்டிருக்கேன். பட் என்னோட ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் நிறைய அந்த ஹேராமோட லோகோ தான் வரைஞ்சிச்சிருப்பேன். ஹேராம் 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 அங்க வரைஞ்சிருப்பேன். ஒரு நாள் எங்க அம்மா திடீர்னு சரி கூட புக்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பார்த்து ஏச ஆரம்பிச்சாங்க. என்ன இது ஹேராம் வரைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு புக் திறந்தாங்க. என்ன இதுலயே ஹேராம்னு. பாதி வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா முகம் மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கா ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ், கால் உடைஞ்சு சிமெண்ட் போட்டிருக்கோம், நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முருங்கக்காய், எங்க அம்மா முருங்கக்காவோட காம்பு பட்ட பட்டையா வாங்கி ஹேராம்னால ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அதாவது அந்த பிக் பாஸ் வந்து உங்களுக்கு அங்கே அமைஞ்சிருக்கு. என்னையா இல்ல சார நான் சரணுக்கு இறங்கி போனேன். ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. கேளு கேளு கேளுங்க. நானே அவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஆக்சுவலி நம்ம எப்படி நம்ம அந்த படத்தை பார்த்து ரசிச்சு எல்லாம் பண்ணிருப்போமோ, அவங்க வீட்டுல அவங்க அம்மா கமல்ஹாசன் ஃபேன், அந்த படத்தை பார்த்துதான் அவனுக்கு அது பேரே வச்சாங்கன்றது இந்த இடத்துல குறிக்க வேண்டிய விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம். உங்க பேர் பார்த்த ஹேராம்னு, ஐயோ மீண்டும் மீண்டுமா இந்த ஆனா ஆனா ராம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து ஹேராம் இல்ல, நீங்க வந்து பஞ்சதந்திரம் ராம், புரிஞ்சுக்கோங்க. நல்ல இன்ட்ரோ சார, இனிமே நான் பாத்துக்கிறேன் வீடு. ஆக்சுவலா வந்து அதுதானே உண்மை. ஏன்னா வீட்டுல வந்து கமல்ஹாசன் டிவோட்டி, அம்மா வந்து கமல்ஹாசன் டிவோட்டி. வந்து அந்த பேரே வந்து ஒரு சினிமா எனக்கு. இன்னொன்னு வந்து அவன் சரண் சொன்னா, ஏன் நடுவுல பேச மாட்டேன்னு. பேச விட்டா தானே என்ன தரேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுறா நானு, ஓகே நல்லா இருக்கும் போல அண்ணன் இப்படி திருப்பி வர்றப்ப, அண்ணன் அப்புறம் இது பாத்தீங்க தெரியுமா அப்படின்றா. நான் வந்து மன உளைச்சல் காலாயிட்டேன் ஒரு லெவலுக்கு. அண்ணா நான் என்ன கேட்கறேன், இது வந்து எல்லா இன்டர்வியூலயும் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பாக்கி பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். நீ வந்து ப்ரொஃபஷனலா கேளு, நான் எப்படி கேட்கறேன், நான் கேட்ட எப்படி கேளுன்னு. உங்க ப்ரொஃபஷனல் சைடு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் என்ன கேட்க வரேன்னா, உங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே பேசப்படுது, இன்னும் பேசப்படும். அதுக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம், அது கண்டிப்பான. ஆனா எந்த ஒரு மூவிலையுமே அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு சின்ன ஹார்ட் பிரேக் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரொம்ப பர்சனலா இல்லைன்னா கொஞ்சம் பர்சனலா தான், ஏன்னா எல்லா செலிபிரிட்டிஸ்கிட்டையும் கேட்கற கேள்விதான். ஸோ கார்த்திக் சாமலன் அண்ணா அவர்கள் அவங்க வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஹார்ட் பிரேக் என்கவுண்டர் பண்ணது உண்டா? வந்திருக்க மாட்டான். அந்த ஃபேஸ தாண்டாம ஒருத்த வந்து பெஸ்ட் ஹஸ்பண்டாவோ பெஸ்ட் லவ்வராவோ ஆக சான்ஸே இல்லை. நீங்க வந்து யூ நீட் டு ஃபால் இன் ஆர்டர் டு நோ த வேல்யூ ஆஃப் யோர் வாட் எவர் திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங். ஸோ அதனால அஃப்கோர்ஸ், ஆனால் இன்ன வரைக்கும் ஐ ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல். என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த கூட நான் இன்ன வரைக்கும் என்னோட படங்களோ என்னோட ரைட்டிங்ஸ்ல கொண்டு வந்ததே இல்லை. அதுல ரொம்ப தெளிவா நான் எடுத்த டிசிஷன். பிகாஸ்
எனக்கு நடந்தது எல்லாமே கடவுள் எனக்காக அனுப்பின என்னுடைய பாடங்களாவும் என்னுடைய வாழ்க்கையில வந்த விஷயங்கள் தான். இத வச்சு நான் காசு சம்பாதிக்க கூடாது. அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா மாத்திறக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ என் படத்துல நீங்க பார்க்குற எதுவுமே எனக்கு நடந்ததே இல்ல. அந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயோ, அந்த மாரி ஒரு அளவுக்கோ சத்தியமா நடந்ததே இல்ல. எல்லாமே வெறும் கற்பனைகள் தான், கற்பனை தான். ஆனா, அதுல அதுல நடக்கிற அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா? அது உண்ம. இப்ப நம்மள ஒரு பொண்ணு வேணான்னு சொல்ட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஐ திங்க் வேணான்னு யாரும் சொன்னதில்ல. அதுவும் அந்த மாரி லெவலுக்குலாம் வெடிச்சுலாம் பேசல. அந்த மாரி பேசியிருந்தா நான் வேற மாரி அந்த மாரிலாம் இல்ல. பட் ஒரு சூழ்நிலையில வேணான்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் வர அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம லைஃப்ல, நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்த தேடி போயிருந்திருப்போம். அது எஸ். ஸோ ஐ வாண்டட் டூ ஷேர் தட். அந்த 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 மொமெண்ட் எப்படி இருக்கும்ன்றத காட்ட நினைச்சிருக்கேன் தவிர, அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சுன்றத நான் இன்ன வரைக்கும் எதுலயுமே காட்டுனதில்ல. ஸோ பட் ஹார்ட் பிரேக் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ். அது 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 வந்து பை டிஃபால்ட் வந்து நீங்க வந்து இப்படி ஆவணும்னா, நீங்க அத தாண்டி தான் வந்தாகணும். அது வந்து எல்லா பசங்களும் தாண்டி வர்ற விஷயம். எல்லா பொண்ணுங்களும் தாண்டி வர விஷயம் தான். இந்த லெவலான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அது நம்மளுடைய அளவுகோல் வேறையா இருந்திருக்கலாம். ஆ ஆனா நடந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இத வந்து இப்படி நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ரொம்ப ஒரு கிளீனான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா நான் அந்த மாதிரி என் படத்துல கொண்டு வரல. ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒரு எப்படி சொல்லலாம், டிபிக்கலான ஒரு இன்டர்வியூ, ஒரு பாட்காஸ்டரா தான் நான் நடந்துகிட்டேன் போல. எல்லா டைரக்டர்ஸும் அவங்க லைஃப்ல இருக்கிறதா போட்டிருப்பாங்க, இப்படிதான் வந்திருக்கோம், இதுதான். பட் ஆனா இது இத வந்து கேட்டுருக்காங்க. என்கிட்ட போற எல்லா இடத்துலயுமே என்கிட்ட கேட்பாங்க. இது வந்து உங்க லைஃப்ல நடந்தது தானே? நீங்க இதுதானே? யோ! எதுவுமே நடந்தது இல்லையா? எதுவுமே என் லைஃப்ல நடந்தது நான் ஒண்ணே ஒண்ணு நான் காமிச்சிருக்கேன்னா, ஆ சுகுமாய சுப்புலட்சுமி படத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல 2 பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு மலை மூமெண்ட் இருக்கும். அது ஆக்சுவலி என் லைஃப்ல பயங்கர காமெடியா நடந்துச்சு. அவங்க எனக்கு நல்ல பழக்கம், நல்லா பேசுவாங்க. நான் அவங்கள ஃப்ரெண்டா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காரும்போது, அவங்க என் கை மேல கை வச்சோனே, வாழ்க்கையில முதல் முறையா நம்ம கை மேல ஒரு பொண்ணு கை வைக்கிறாங்கல்ல, நான் அந்த செகண்ட் அவங்கள பார்த்துட்டு அந்த கைய எடுத்துட்டு ஓடி போயிட்டேன். சோ, எனக்கு அந்த ஒரு செகண்ட் ஃபீல் என்னன்னா, அந்த பொண்ணு ஆக்சுவலி அது என்ன ஃபீல்ல அந்த கைய வச்சிருந்திருக்கும். அந்த மொமெண்ட் ஒரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். அந்த படத்துல அத வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன தேடி வந்து மெசேஜ் பண்ணாங்க. "ஏன்டா டேய்! அந்த அன்னைக்கு ஓடி போனவன் தானே நீ? படத்துல ஏதோ ரொமான்டிக்கா காட்டிட்டேன்." நான் சொன்னேன், "ஆமா, நான் ரியல என்னைக்குமே காட்ட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. சோ காட்டுனது கிடையாது. ஆனா இப்ப இது சொன்னோன்னு தான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதுண்ணா. இதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல எனக்கு ஃபார்ம் 4 ஒன்று நடந்திருக்குண்ணா. பாருங்க, பஸ் ஸ்டாப் எல்லார் வாழ்க்கையிலும் வந்திருக்கியா? அதான் why is always bus stop? ஆனா என்னன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் பஸ் ஸ்டாப்ன்ற எக்ஸ்பிளனேஷன் இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். சி ஃபார் சின்னு சொல்லி. அந்த படத்துல வரும். ஏன் நான் பஸ் ஸ்டாப்ல தான் அந்த காட்சி வைக்கிறேன்னு வரும். அண்ணே, நாங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் பார்த்தோம். ரொம்ப eagerly waiting for that. புரியா? அந்த ஹேராம் பையன் ஏதோ பேச வர்றாரு, பேசிட்டோம். அவரு முதல்ல இருந்து நீங்க அவர் பேச விட மாட்டீங்கன்னு சொல்றாரு. இல்ல இத வந்து நான் அவங்ககிட்ட தெளிவா போன சொல்லி சொல்லிட்டு, மச்சான் நீ 30 நிமிஷத்துக்கு எடுக்கிற, கொடுக்கிற டைம் ஒரு அவர் 1.5 hour தான். நான் இருக்கிறது 2 பேர்னால ஓகே, 3வது ஒரு ஆள் அவர் வரல, அவர் இருந்துதான் முடிச்சு. அதான் ஆக்சுவலி சாரி மச்சான், நீ சொல்லிரு அண்ணனை பத்தி. ஆக்சுவலா அந்த ஃபார்ம் 4ல வந்து இது நடந்திருக்கு என் லைஃப்ல. ஆக்சுவலா அது வந்து ஃபர்ஸ்டா வந்தது வந்து ஒரு மலேகல் வந்து அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இல்லண்ணே அது ஜஸ்ட் பப்பி லவ் காப்பி லவ்னு உட்கார்ந்து இருந்தாங்க. நான் வந்துட்டு இப்படி பார்த்தேன், அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு போல, என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் அப்படி சிரிச்சுட்டே வந்து சரி போய் பேசணும்னு போனேன். அப்பதான் தெரியுது அது நான் இல்ல, பின்னாடி ஒரு மாய்க்கார வரான் அவன் அப்படின்ட்டு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குதுன்னு ஒரு 6 மாசம் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கேன். அப்பதான் தெரியுது என் கதையே படமா எடுக்கலாம், என் பின்னாடி எல்லாம் அந்த மாய்க்கார இருந்திருக்கான். இது ஆல்ரெடி படமா வந்துடுச்சு, ஷாஜஹான் கதை இது. நீ 10 நிமிஷத்துக்கு அமைதியாரு, நீ இன்னொரு 5 நிமிஷத்துக்காவது அமைதியாரு. ஓரியன்டேஷன் வீக்ல வந்துட்டு ஆக்சுவலி வந்திருந்த ஒரு ஜூனியர் பிள்ளை
நான் முன்னுக்கு நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா ரொம்ப நாளா ஒரு 2-3 நாளாவே அந்த பிள்ளை அங்க இருந்து அப்பப்ப என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன், மச்சி தெரியல ஒரு பிள்ளை என்னையே பார்த்துட்டு இருக்குடா, அது என்ன கதைன்னு தெரியலடா அப்படின்னு. சாப்பிடுறதுப்பயும் அங்க இருந்து பாக்குறாங்க, இங்க இருந்து பாக்குறாங்க. நானும் ஓகே போய் பேசிடணும்ல எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இளையராஜா பிஜிஎம் எல்லாம் வந்திருக்கோம்ல. வேற லெவல் பிஜிஎம்லாம் வந்திருக்கு. பையனுங்க எனக்காக சீன் ஃபீலுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அங்க. நான் போடுற மச்சான் உனக்காக பாட்டுன்னு சொல்லலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அங்கேயே குருவா பாத்துருக்காரு. ஓகே ரைட்ரான்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது இப்ப இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நானும் கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு ஹாய் அப்படின்னாங்க. சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஓகே அண்ணா என்ன ஒரே ஒரு ஹெல்ப் அவரோட பேர் தெரியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி திரும்பி பார்த்தேன் யார் தெரியுமா இவ்வளவு நேரம் எனக்கு பாட்டு போட்டானே டிஜே. நான் பார்த்துட்டு அவன ஆமாண்ணு அவன ஆமா அவர் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நடந்திருக்கு இல்லண்ணா நான் விவேக் சொல்ற மாதிரி என்னம்மா சொல்ற நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணும் பேசல. நான் போயிட்டு அவனை போய் பார்த்தேன். எப்படி மச்சான் பாட்டு நல்லா இருந்துச்சான்னு. பாட்டு நல்லா இருந்துச்சான். அவங்க சொன்னாங்க பேசணுமா இது நடக்கும் அந்த சசிகுமார் படத்துல இவங்க பண்ணலான்னு போவாங்க, அப்புறம் சசிகுமார் போவாரு. சோ ஐ திங்க் இது எல்லாருக்கும் இந்த ஃபேஸ் அத சொல்லல எல்லாரும் தாண்டி வர ஃபேஸ் தான். வணக்கம் ரகலை விட்ராம் அண்ட் சில் மிஷன் வித் சரண். இவங்க 2 பேர் கூட ஜாலியான ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் புதுசா வந்திருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட யூடியூப் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது தப்பு இல்லையே. காட் பிளஸ். டேக் கேர். Thank you so much அண்ணே. ஓகே பை பை. சோ யா எனக்கு ஒரு ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்கிறேன். ஒரே ஒரு கால் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஷூர் அண்ணே, கண்டிப்பா. ஓகே கேன் விளங்குதுங்களா? அண்ணே கேக்குதா? விளங்குதாடா?